இன்றைக்கும் நம்ம தேவனுடைய இரக்கத்தை பற்றியும் அவருடைய இரக்கம் அவரைப் போல அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாகிய நமக்குள்ளும் அந்த இரக்கம் இருக்க வேண்டும் என்ற தேவனின் எதிர்பார்ப்பு இந்த நாளிலே நம்மிலே நிறைவேற வேண்டும். அதோடு கூட தேவனை பின்பற்றி வருகிற நம்முடைய வாழ்விலே வருகிற அல்லது வந்து போன அல்லது வந்திருக்கிற இருதய காயங்கள் இன்றைக்கு ஆற்றப்பட பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேச போகிறார். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற காயங்கள், அது மனிதரால் வந்த வார்த்தையினால் வந்த காயங்களாக இருக்கலாம், வியாதியினால் வந்த காயங்களாக இருக்கலாம், பலவிதமான நெருக்கங்களினாலே வந்த காயமாக இருக்கலாம். எல்லாவற்றையும் தேவன் இன்றைக்கு ஆற்றி நம்முடைய காயங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை, அபிஷேகத்தை கர்த்தர் தந்து நம்மை ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார். அல்லேலூயா. தேவ வார்த்தையை கவனமாய் நம்ம கேட்போம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 37வது வசனம். அதற்கு அவன் அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய்ய. இயேசு கிறிஸ்து இங்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறார். அவரிடத்தில் ஒருவன் வந்து, நியாயஸ்திரி ஒருவன் வந்து அவரிடத்தில் பல கேள்விகளை கேட்கிறான். அதற்கெல்லாம் அவர் பதில் சொல்லுகிறார், அவனும் பதில் சொல்லுகிறான். அப்ப இயேசுவினிடத்தில் அவன் ஒரு கேள்வியை கேட்கிறான், எனக்கு பிறன் யாரு, என்னை போல உள்ளவன் யார் அப்படின்ற கேள்வியை கேட்கும்போது இயேசு அங்கு ஒரு நடந்த சம்பவத்தை எடுத்து சொல்லுகிறார். ஒரு மனுஷன் எருசலேம் பட்டணத்திலிருந்து எரிகோவுக்கு பிரயாணமாய் போகிறான். அப்படி பிரயாணமாய் போகும்போது கள்ளர் கையில் அவன் அகப்பட்டு கொள்ளுகிறான். அகப்பட்டு கொண்டபடியினாலே அவர்கள் அவனுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி அவனை உயிராக மரணத்துக்கு போராடுகிற ஒரு சூழ்நிலையிலே அவனை அடித்து துன்புறுத்தி என்ன செய்து விடுகிறார்கள், போட்டுவிட்டு போய்விடுகிறார்கள். அந்த நேரத்தில் அவ்வழியாக 2-3 பேர் கடந்து வருகிறார்கள். முதல் வருகிறவன் ஒரு ஆசாரியன் வருகிறான். வந்து இந்த மனிதனை பார்க்கிறான். இவன் உயிருக்கு போராடி கொண்டு காயங்களாலே ரத்தம் வடிய என்ன செய்கிறான், அவ்வழியிலே கிடக்கிறதை பார்க்கிறான். ஆனால் உதவி செய்யாமல் அந்த ஆசாரியன் கண்டு பக்கமாய் விலகி போகிறான். 2வது ஒருவன் அங்கே வருகிறான். அவனும் அந்தபடியே என்ன செய்கிறான், அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போகிறான். 2வது வந்தவனும் லேவியன். இந்த 2 பேரும் அவனுக்கு உதவி செய்யாமல், அவனுக்கு மனம் இறங்காமல், அவனுடைய பரிதாபத்தை பார்த்து அவன் மேல் இரக்கம் காட்டாமல் போய்விடுகிறார்கள். 3வது ஒருவன் அங்கே வருகிறான். சமாரியன் ஒருவன் பிரயாணமா என்ன செய்கிறான், வருகிறான். வந்தபோது அவன் அந்த 2 பேரை போல அவனும் அந்த காயப்பட்ட மனிதனை பார்த்துவிட்டு இருதய கடினத்தோடு போகாமல் நின்று அவன் கிட்டே போய் அவனுக்கு என்ன செய்கிறான், காயங்களை கட்டி அந்த காயத்திலே எண்ணெயை திராட்சரசத்தை வார்த்து அவனை என்ன செய்கிறான், தூக்கி கொண்டு அவன் வாகனத்தில் ஏற்றி சத்திரத்தில் கொண்டு போய் அங்கே பராமரிக்கும்படியாக அவனை ஒப்பு கொடுத்து விட்டு, இவனை பார்த்து கொள்ளுங்கள், திரும்ப நான் வரும்போது இவனுக்கு என்ன செலவழிக்கிறீர்களோ அதை நான் என்ன செய்கிறேன், தருகிறேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய வார்த்தைகளை சொல்லி அந்த காயப்பட்ட மனிதனை அங்கே ஒப்பு கொடுத்து விட்டு புறப்படுகிறான். இப்பொழுது இயேசு அவனிடத்திலே வந்து கேள்வியை கேட்டதான இந்த நியாயஸ்தரனிடத்திலே கேட்கிறார். இப்பொழுது இந்த 3 பேரில் யாரு அவனுக்கு பிறனாய் இருந்தான், யாரு அவனுக்கு இரக்கம் செய்தான் என்று கேட்டபோது வாசித்தோம் லூக்கா 10:37. அதற்கு அவன் இரக்கம் செய்தவனே என்றான். அல்லேலூயா. இரக்கம் செய்தவன், நீயும் போய் என்ன செய்ய, அந்தபடியே செய் என்றான். நீ போய் என்ன செய்ய, நீ வேத வசனங்களை சிறுவயது முதல் கை கொண்டு இருக்கிறாய்,
ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிறாய், அவரை முழு இதயத்தோடும் தேடுகிறாய், அவருடைய சமூகத்தை நீ பின்பற்றி வருகிறது நல்லது. அதே சமயம் நீ என்ன செய்ய வேண்டும்? அவரை போல, ஆண்டவரை போல, ஒரு தேவனாகிய கர்த்தரை போல நீயும் இரக்கத்தை என்ன செய்ய வேண்டும்? பிறருக்கு காட்ட வேண்டும் என்று அவனுக்கு அங்கே சொல்லி அனுப்புகிறார். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய இருதயத்துக்குள்ளே தேவனுடைய கற்பனைகளையும் வார்த்தைகளையும் கைக்கொள்வதற்கு நம்முடைய இருதயம் எப்போது எப்படி இருக்கணும்? திறந்த மனதாய் இருக்க வேண்டும். ஒரு நாளும் நம்முடைய இருதயம் கடினப்பட்டதாக, கடினம் உள்ளதாக, அப்படி வார்த்தைக்கு செவி கொடுக்காத ஒரு இருதயமாக, செவியாக ஒரு நாள் நாம் இருக்கக்கூடாது. தேவ வார்த்தைக்கு நம்முடைய இருதயம் என்ன செய்ய வேண்டும்? திறந்திருக்க வேண்டும். அவர் இரக்கம் உள்ளதாக இருக்கிறது போல நாமும் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்வதற்கு எப்படி இருக்க வேண்டும்? ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது. இது எப்படி நடக்கும்? அவர், நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர், நாம் சார்ந்திருக்கிற, நம்ம விசுவாசிக்கிற நம்முடைய தேவன், அவருடைய குணம் இரக்கத்தின் தேவன். வேதம் சொல்லுகிறது, அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அப்படி என்றால் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளே இன்றைக்கு அந்த இரக்கத்தின் அபிஷேகம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அந்த இரக்கத்தின் வார்த்தைகள், அந்த இரக்கத்தின் ஜீவியம், அந்த இரக்கத்தின் பார்வைகள் பிறரை பார்க்கும்போது அவர்கள் மேல் அவர்களுக்கு தேவையான உதவிகளை, அவர்களுக்கு தேவையான வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தின் நிமித்தமாக நம்ம சொல்லி, நீங்க இயேசுவின் இடத்துல வரும்போது எனக்கு இரக்கம் காண்பித்த என் ஆண்டவர் உங்கள் வாழ்விலும் என்ன செய்வார்? உங்களுக்கு இரக்கத்தை காண்பிப்பார் என்று சொல்லி ஜனங்களே தேவனின் இரக்கத்தின் பக்கமாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? கொண்டு வருகிற ஒரு கருவியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு ஒரு உவமையை அங்கு எடுத்து சொல்லுகிறார். 18ஆம் அதிகாரம் 23 35 முடிய வசனங்களை நாம் வாசிப்போமானால், ஆண்டவராய் இயேசு அங்கு தம்முடைய சீசர்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை நம்ம வாசித்து அறிய முடியும். அது என்னன்னு சொன்னால், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் இயேசு சொல்லும்போது அநேக உவமைகளால எடுத்து சீசர்களுக்கு விளங்கும்படி போதித்தார். அதிலே ஒன்று, ஒரு ராஜா தன்னுடைய கணக்குகளை பார்க்கிற அந்த ராஜாவுக்கு பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கிறது? ஒப்பாய் இருக்கிறது என்று சொன்னார். எப்படி என்றால், என்ன செய்கிறான்? தன்னுடைய ஊழியக்காரர்களை அங்கே அழைத்து என்ன செய்கிறான்? தன்னிடத்தில் கடன்பட்டவர்களை அழைக்கிறான். அப்பொழுது அவனிடத்தில் 10,000 காலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். அநேகர் கடன்பட்டிருந்தார்கள். அதிகமாய் கடன்பட்டவன் ஒருவனை அழைத்து வந்தார்கள். அழைத்து வந்தபோது அவன் என்ன செய்கிறான்? கடனை தீர்ப்பதற்கு அவனிடத்திலே போதுமான வசதி இல்லை, பொருளாதாரம் இல்லை, கொடுக்க அவனாலே முடியவில்லை. இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ ஜனங்கள், ஏன் நம்மிலே நாமும் கூட அநேக நேரங்களில் கடன் சுமைகளை என்ன செஞ்சிருக்கிறோம்? தத்தளித்து இருக்கிறோம். என்ன செய்வதுன்னு தெரியாமல் அழுதிருக்கிறோமா? பல அவமானங்களே பல நேரங்களே பற்றிருக்கிறோம். கடன் சுமை அவ்வளவு ஒரு பாரமான ஒன்று, அதை நம்ம தாங்கவே முடியாது. கடந்த காலங்களிலே நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள், எத்தனையோ பிரபலமானவர்கள், எத்தனையோ ஏழை எளிய மக்கள் கடன் சுமைகளை தாங்க முடியாமல் என்ன உயிரையே விட்டிருக்கிறாங்க, மறிச்சிருக்கிறாங்க. அவமானம் தாங்க முடியாமல் இனி என்ன செய்வது என்ற பிழைப்பை வழி இல்லை என்று சொல்லி மறித்திருக்கிற செய்தியை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அவ்வளவு கொடிதானது கடன் சுமை. இன்னைக்கு எத்தனை பேர் கடன் சுமையிலே தத்தளிக்கிறீங்க? அவற்றிலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தர் அற்புதம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆனால் நமக்குள்ளே அவரை போல அந்த இரக்கத்தின் சுபாவம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் இருக்க வேண்டும். அவருக்கு அந்த பாரம், கடன் சுமக்கிறவர்களை பற்றிய பாரம் அவருக்கு என்னது என்பதை தெரியும். இது பிரசங்கிக்கிற எங்களுக்கு கூட, எனக்கு கூட இந்த கடன் சுமைகளை தாண்டி வந்திருக்கிற அனுபவங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஏராளமான அனுபவம். 2019 வருஷத்தில் இந்த காம்பவுண்டு வால் போட்டப்ப நிறைய பணம் தேவைப்பட்டது. அப்போது ஏறக்குறைய எல்லா பணத்தையும் கொடுத்து முடித்து கொஞ்சம் ஒரு 30-35 பணம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதை போட்டு அந்த தம்பியிடம் சொன்னால் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள், என்ன செய்யணும், ஒரு வாரத்தில் பணம் வந்துடும், ரெடி பண்ணி உங்களுக்கு என்ன செய்கிறோம், கொடுத்து விடுகிறோம்னு சொல்லி ஏறக்குறைய 3/4 பணம் நம்ம கொடுத்துட்டோம். ஆனால் அவர் என்ன செய்யலை, கேட்கல. ஒரு நாள் ஞாயிறு ஆராதனை காலைக்கு துவங்க ஆரம்பிக்கிற நேரம் அவர் உள்ளே வந்துட்டார். என்ன சொல்லி பார்க்கிறோம், எனக்கு பே என்ன செய்யணும், பணம் வேணும், பே நீங்கள் கொடுக்க வேணும்னு சொல்லி பாசமாக பேசுகிறாங்க. நம்ம சகோதரி ஒருத்தங்க வந்து பேசுகிறாங்க ஒரு இடத்துல. ஆனால் என்ன செய்யலை, அவர் எனக்கு இப்பயே பணம் கொடுக்கணும். நான் உள்ளே வீட்டுக்குள்ளே இருந்து இங்கே ஆராதனைக்கு உள்ளே வர முடியாதபடி அங்கேருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவரே, இந்த மனுஷன் என்ன செய்ய, பேசுங்கப்பா, நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே, இது உம்முடைய நாம மகிமைக்காக இந்த காரியங்களை செய்தது, நீங்கள் அந்த மனுஷனுடைய உள்ளத்தில் பேசுங்கப்பா என்று உள்ளே இருந்து ஜெபம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டேன், என்ன அவர் இருக்காரா போயிட்டாரான்னு சொல்லி. போயிட்டாரா அப்படின்னு நான் உடனே சொல்லுவோமா, அல்லேலூயா. அப்ப அந்த ஒரு 15 நிமிடங்கள் இருதயம் பட்ட பாடு, வேதனைகள், என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடன் சுமை அவ்வளவு ஒரு பாரம் உள்ளது. அதே போல இந்த மனிதன் கொடுக்க அவனுக்கு போதுமான வசதி இல்லை. உடனே என்ன செய்கிறான், அந்த எஜமானுடைய காலிலே விழுந்து, நீர் என்ன செய்ய வேண்டும், பொறுத்துக்கொள்ள வேண்டும். வாசிங்க 18ஆம் அதிகாரம் 26வது வசனம். என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றார். அப்ப அவன் போய் அந்த எஜமான இடத்துல என்ன செய்கிறான், அங்கே விழுந்து வணங்குறான், காலில் விழுகிறான். அவன் தன்னை தாழ்த்துகிறான். விழுந்து என்னிடத்தில் பொறுமையாயிரும், எப்படியாவது நான் என்ன செஞ்சிடறேன், உடனே கொடுத்துறேன். அப்போது அந்த எஜமானனுக்கு ஒரு இறக்கம் வந்துச்சு. அடுத்த வசனம் சொல்லுது, அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனம் இறங்கினான். அதான் காரியம், அவன் மனம் இறங்கினான். அவனுக்குள்ளே ஒரு இரக்கத்தை அங்கே ஆண்டவர் வைக்கிறார். மனம் இறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அவனை விடுதலையும் பண்ணியாச்சு, அவன் கடனையும் மன்னிச்சாச்சு. நீ கட்ட வேண்டாம்ப்பா, உனக்கு நான் என்ன செஞ்சுட்டேன், மன்னிச்சுட்டேன். என்ன உன்னால கொடுக்க முடியலையா, உன் நிலைமையை நான் பார்த்துட்டேன், நீ தாழ்த்துக்கிறத பார்த்து, உன்னை சூழ்நிலையை பார்த்து விட்டேன், உன்னை மன்னிக்கிறேன் என்று சொல்லி மன்னித்து விட்டான். இப்போது அவன் புறப்பட்டு போகிறான். விடுதலையாகி என்ன செய்கிறான், மன்னிப்பை பெற்றவனாக கடல் சுமையிலிருந்து விடுதலை பெற்று இப்ப நடந்து போய் கொண்டிருக்கிறான். போகும்போது அங்கே வழியிலே அவனிடத்திலே கடன் பெற்ற ஒருவன் என்ன செய்கிறான், எதிரே வருகிறான். உடனே அவன் என்ன செய்கிறான், அவன் பிடித்து அவனை என்ன செய்கிறான், கேட்கிறான், என்னிடத்துல வாங்க கடனை என்ன செய் போடு. எவ்வளவு வாங்கியிருக்கான்னு பார்த்தா, எவ்வளவு வாங்கியிருக்கிறான், 100 பணம் தான் வாங்கியிருக்கிறான். 100 வெள்ளி பணம். இவன் வாங்குறது 10,000 தாலந்து கடனை பெற்றிருந்தான். அதை கூட எஜமான் மன்னித்து விட்டார் இரக்கத்தினாலே. ஆனா இவனிடத்துல 100 வெள்ளி பணம் வாங்கினவனே என்ன செய்ய முடியல, மன்னிக்க முடியவில்லை. அவன் என்ன செய்கிறான், அவனை பிடித்து அவனை துண்டையை நெரித்து காலில் விழுந்து பொறுமையாயிரும் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் தீர்க்கும் அளவும் காவலில் போடுவிட்டான். பாருங்க, அவன் இறங்கல. இவன் பெற்ற அதிகமான கடனை
இவன் வாங்கின அந்த எஜமான் இவன் கேட்டப்ப மன்னிச்சுட்டான், மனசார இவனை விடுதலை பண்ணிட்டான். ஆனா இவனிடத்துல ஒருத்தன் கொஞ்சம் தான் கடன் வாங்கியிருக்கிறான். அதை இவன் என்ன செய்ய முடியல, மன்னிக்க இருதயம் இல்லை. அவனை நெருக்கிறான், அவனை அடிக்கிறான், அதோடு கூட விடல, காவல்ல போட்டுறான். இதை என்ன செய்யறாங்க, அங்க இருந்த மக்கள் ஓடி வந்து அந்த கடனை மன்னிச்சார் பார்த்தீங்களா, அந்த எஜமான இடத்துல போய் சொல்றாங்க, இப்படி அவன் செய்கிறானே என்று சொன்னபோது அவனை அழைத்து கொண்டு வர சொல்லி, நான் இறங்கினது போல நீயே என்ன செய்ய வேண்டாமா, உன்னிடத்தில் கடன் பெற்றவனுக்கு மனம் இறங்க வேண்டாமா, பொல்லாத கடினமுள்ள ஊழியக்காரன் என்று சொல்லி அவனை பிடிச்சு என்ன செய்யறான், காவல்ல போட சொல்றான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த 3 நபர்களிலே ஆசாரியனும் லேவியனும் அந்த திருடர்கள் கையில் அகப்பட்டு குற்றுயிராய் கிடைக்கிற அந்த மனுஷனை கண்டு 2 பேர் விலகி போனார்கள். நல்ல அறிவாளிகள், எல்லாம் அறிந்தவர்கள். வேற ஒருத்தர், இந்த 2 பேரும் அவங்க ஊர்ல உள்ளவங்க, இந்த அடிபட்டு கிடக்குறான் பாத்தீங்களா, அவங்க ஊர்ல உள்ளவங்க, குறிப்பாக அந்த யூத இனத்துக்குள்ளே உள்ளவர்கள், ஒரே சமுதாயத்துக்கு உள்ளவர்களுக்கு என்ன செய்ய முடியவில்லை, அந்த ஆசாரியனும் லேவியனும் மன இறங்கல். இன்னைக்கு சொந்தங்கள் தான் என்ன செய்யாது, மனம் இறங்கவே இறங்காது. நல்லா இருந்தா கூடி வருவார்கள், ஆனால் கொஞ்சம் வாழ்களை தாழ்ந்து போகும்போது, எல்லாம் இழக்கும் போது தூர நின்று வேடிக்கை பார்க்கிற சமுதாயமும் ஜனங்களும் உறவுகள் தான் இன்னைக்கு காணப்படுகிறது. ஆனால் அந்த சமாரியன் அந்நியன், இயேசு சொல்லும் போது சீசர்களை அனுப்பும் போது என்ன செய்யுங்க, சமாரியா பட்டணத்திற்கு போகாதிருங்கள், இஸ்ரவேல் இடத்துக்கு என்ன செய்யுங்க, சுவிசேஷத்தை கொண்டு. அப்படி சமாரியர் வெறுக்கப்பட்டதான ஒரு நிலைமையில இருந்தாலும் அந்த அந்நியனாயிருந்த சமாரியன் தான் அந்த மனுஷனை கண்டு அவன் கிட்டே போய் அவனை காயங்களை ஆற்றி அவனை தூக்கி எடுத்து அவனை பராமரித்து கொண்டு போய் என்ன செய்கிறான், சத்திரத்தில் சேர்க்கிறான். ஒரு பராமரிக்கிற இடத்துல அவன் இரக்கம் அவனுக்குள்ளே இருந்தபடியினாலே அதை செய்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் எத்தனை ஜனங்கள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறார்கள். வாழ்க்கையிலே, கடன் சுமைகளிலே, வியாதிகளிலே, வறுமைகளிலே, பலவிதமான விக்கிரக ஆராதனை செய்து வாழ்க்கையில எல்லாம் இழந்து இந்த சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்களால், நெருக்கப்பட்டவர்களால் இனி வாழ வழியில்லை என்று சொல்லி எத்தனையோ ஜனங்கள் குற்றுயிராக மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிற எத்தனையோ ஜனங்கள் வாழ முடியாதபடி ஆயிரமான ஜனங்கள் இருக்கிறார்கள். நீங்களும் நானும் அவர்களுக்கு இரக்கத்தை காண்பிக்கிறோமா, அல்லது இரக்கத்தை பெற்ற நாம் இரக்கத்தை உடைய ஆண்டவரை அவர்களுக்கு நம்ம அறிமுகப்படுத்துகிறோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவரிடத்தில் அவர்களை அழைத்து வருவதற்கு நம்ம என்ன முயற்சிகளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம எடுத்திருக்கிறோம்? எத்தனை பேரை நம்ம இரக்கத்தின் தேவனிடத்தில் கொண்டு வந்திருக்கிறோம்? அவர்களும் நம்மை போல இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்மால் எந்த அளவு நம்மளால் என்ற அளவு நம்ம முயற்சி செய்ய வேண்டுமோ, சொல்ல வேண்டுமோ, உதவி செய்ய வேண்டுமோ அத்தனையும் நாம் செய்ய வேண்டும் என்று இன்னைக்கு ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார். அதுதான் ஆண்டவராய் இயேசுவை பற்றி சொல்லும்போது அந்த 2 பேரை பற்றி சொல்லப்படல. ஆசாரியனை போல, லேவியனை போல, சமாரியனை போல. என்ன சமாரியன்? நல்ல சமாரியன். அல்லேலூயா. இந்த லூக்கா சுவிசேஷத்திலே சமாரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சமாரியன் எல்லாராலும் யூத ஜனங்களால் வெறுக்கப்பட்ட ஒரு மக்களாய் இருந்தாலும், ஆனால் அந்த சமாரியன் பேர்ல தான் இயேசு நல்ல சமாரியன் என்று சொல்லி இன்றைக்கு இரக்கத்தை வெளிப்படுத்துகிறார். நல்ல சமாரியன் என்றதான பெயர் இன்னைக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ளே அந்த இரக்கம் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு முழுவதுமாக காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த குணங்கள் வெளிப்பட வேண்டும். பசியாக இருக்கிற ஜனங்களுக்கு மனம் இறங்க வேண்டும். நோயற்றவர்களை போய் விசாரித்து கிறிஸ்துவின் அன்பை நம்ம என்ன செய்ய வேண்டும்? பகிர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக சுகம் கிடைக்கும் என்றதான இரக்கத்தோடு அவர்களுக்கு நம்ம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு நாள் விலகி போய்விடக்கூடாது. அடுத்து நம்ம செய்ய வேண்டியது, அப்படி நம்ம இரக்கத்தை வெளிப்படுத்தும் போது, பிறரை நம்ம மன்னிக்கும் போது,
பிறரை மன்னிக்கும் போது. இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்த ஜெபத்தில் ஒரு வார்த்தை, எங்கள் கடன்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு என்ன செய்யும், மன்னியும். பிறர் கடன்களை நாங்கள் மன்னிப்பது போல, பிறர் பாவங்களை மன்னிப்பது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு என்ன செய்யுங்க, மன்னிங்க. நீர் எங்களை மன்னித்தது போல நாங்களும் அவர்களை என்ன செய்யணும், மன்னிக்கிற அந்த இருதயம் உடைய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு பிரசங்கித்தார். அல்லேலூயா. நம்முடைய தப்பிதங்களை, நம்முடைய குறைகளை, நம்முடைய பாவங்களை இயேசு மன்னித்தது போல நாமும் என்ன செய்ய வேண்டும், பிறரை மன்னிக்க வேண்டும். ஒரு நாளும் மன்னியாத சுபாவங்கள் இருக்கவே கூடாது. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 14-15 இயேசு சொல்றாரு, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் அவர்கள் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னிக்கிற ஒரு இருதயம் நமக்குள்ளே வேண்டும். ஒவ்வொரு நாளும் யாரை பற்றியும் நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, வருத்தங்களோ கசப்புகளோ இருக்குமானால் அதை அறிக்கை பண்ணிவிட வேண்டும், மன்னித்து விட வேண்டும். அல்லேலூயா. கவனித்தீர்களா? ஒரே ஒரு வாழ்க்கை தான், அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. நேற்று ஐஸ்வர்யவான்களாய் இருந்தவர்கள், நேற்று நல்ல நிலைமையில வாழ்ந்திருந்தவர்கள், சகல வசதியோடு கூட இந்த வாரத்தில் பூமி அதிர்ச்சியில பார்த்தீங்கன்னா அப்படியே வீடுகள்லாம் அப்படியே நொறுங்குது, விழுந்து உள்ளே இருக்கிற எல்லாம் அந்த உள்ள யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க, மடியிறாங்க. அந்த இடுபாடுகளை சிக்கி நேற்று தினத்தில் பார்த்தப்ப சில குழந்தைகள்லாம் உயிரோடு இருந்து உள்ள எடுக்கிறாங்க, எடுக்க முடியாதபடி. வெளியே நின்று வேலைக்கு போயிட்டு வந்ததானே ஆண்கள் தப்பித்தவர்கள் வெளியே நின்று அழுகிறாங்க. ஐயோ, பிள்ளைகள், மனைவி, உடைமைகள் எல்லாம் இழந்து விட்டோமே என்று சொல்லி நேற்று வரைக்கும் அவர்கள் வாழ்ந்திருந்தவர்கள் இன்றைக்கு என்ன செஞ்சாங்க, தெருவுக்கு வருகிறதை பார்க்கிறோம். வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரமாய் கடந்து போகிறது. இன்னைக்கு நமக்குள்ள இருதய கடினங்களோ கசப்புகளோ, யாரையும் மன்னிக்க முடியாத ஒரு இருதயம் நமக்குள்ள இருக்கவே கூடாது. இயேசு மன்னித்தது போல நாம் என்ன செய்ய வேண்டும், மன்னிக்க வேண்டும். மன்னிக்கிற இருதயம் தாங்க ஆண்டவரே என்று நாம் ஆண்டவரிடத்தில் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நமக்குள்ள எந்த கசப்பும் கூக்குரலும் என்ன செய்யக்கூடாதான், கேட்கக்கூடாது, இருக்கக்கூடாது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த சபைக்கு எழுதுகிறார். 4ஆம் அதிகாரம் 31-32 சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். ஒருவருக்கொரு தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, நீங்க தைரியமா சொல்ல முடியுமா, நான் எல்லாரையும் மன்னித்து விட்டேன்? சொல்ல முடியுமா? கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா. நம்ம மன்னிக்கலனா இயேசு நம்ம என்ன செய்ய மாட்டாரு, மன்னிக்கவே மாட்டார். மன்னித்தது மாத்திரமல்ல, மன்னிச்சிருவோம், ஆனா அதை விட்டு விடணும், மன்னிச்சு மறந்துடணும். அதுதான் விஷயம். மன்னிச்சிடும் சில நேரங்கள்ல வாயில சொல்லிடுவோம் உன்னை மன்னிச்சுட்டு அப்படின்னு சொல்லி, ஆனா அதுவல்ல, மன்னித்து மறந்து விட வேண்டும். பிற்பாடு நம்முடைய இருதயத்துக்குள் அந்த சிந்தையே வரக்கூடாது, யாதொரு கசப்பு இருக்கக்கூடாது, துர்க்குணங்கள் இருக்கக்கூடாது. தயவாயும் ஒருவருக்கு உருக்கமாயும் இயேசு மன்னித்தது போல மன்னிக்கும் போது நமக்குள்ளே என்ன நடக்கும் என்று சொன்னால் நம்முடைய காரியங்களை இயேசு ஆற்றுவார். அல்லேலூயா. அதான் சத்தியம். எசேக்கியேல் 34:16 சொல்லுகிறது, நான் உன் காயங்களை என்ன செய்வேன், ஆற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 34:16 நான் காணாமல் போனதை தேடி பிறக்குண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசுல் கொண்டதை திடப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவர் எலும்பு முறிந்ததை, என வாழ்க்கையில அடிபட்டு வேதனைப்பட்டு என துவண்டு கிடக்கிற நம்மை, மற்றவர்கள் மேல் இரக்கத்தை காண்பித்த நம்மை ஆண்டவர் கைவிடுவதில்லை. மற்றவர்களை மன்னித்த நம்மை ஆண்டவர் விட்டு விலகுவதில்லை. அவர் சொல்றாரு, நான் உன்னுடைய காயங்களை என்ன செய்வேன், கட்டுவேன், உன் காயங்களை ஆற்றுவேன், நான் உன்னை தேற்றுவேன். நீ விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி
நீ என்ன செய்வேன்? நான் கலங்கி நிற்க வேண்டாம். என் மகளே, என் மகனே, நான் உன் காயங்களை ஆற்றுவதற்கு இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. யாராலே காயப்பட்டிருக்கிறோம்? எந்த ஜனங்களுடைய வார்த்தைகளாலே நம்முடைய இருதயம் வேதனை நிறைந்திருக்கிறது? ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய இருதயத்தின் காயங்களை என்ன செய்கிறார்? ஆற்றுகிறவராக இருக்கிறார். எந்த இடத்துல நம்ம காயப்பட்டோமோ அந்த காயங்களை ஆற்றுவதற்கு இயேசு நல்ல சமாரியனாக கடந்து வருகிறார். எண்ணெய் வார்க்கிறார். நம்முடைய காயங்களிலே பரிசுத்த ஆவியாகிய அபிஷேகத்தின் எண்ணெயை நமக்கு ஊற்றுகிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையாகிய ஆறுதலின் வார்த்தைகளை நமக்கு தந்து நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். அடுத்த வார்த்தை சொல்கிறது சங்கீதம் 147:3. இருதயம் நொறுங்கொண்டவர்களை என்ன செய்கிறாரா? குணமாக்குகிறாரா? இருதயம் நொறுங்கொண்டவர்களை குணமாக்குகிறார். அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இருதயம் நொறுக்கப்பட்டு இருக்கிறோமா? நான் நல்லதான் செய்தேன், நான் நன்மைதான் செய்தேன், நான் இரக்கப்பட்டேன், நான் உதவி செய்தேன், நான் மன்னித்தேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில இப்படி தீமை செய்து விட்டார்கள், என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் தீமையாய் நடக்கிறது, நான் என்ன செய்வது என்று காயப்பட்டு நிற்கிறோமா? இருதயம் நொறுங்கொண்ட உங்களையும் என்னையும் ஆண்டவர் குணமாக்குகிறார். நம்முடைய இருதயத்தின் காயங்களை பார்த்து கடந்து போகிறவர் அல்ல. அந்த ஆசாரியனை போல, லேவியனை போல, நம்மை நேசித்த நம்முடைய உறவுகளை போல நம்மை தாழ்ந்த நேரத்தில் விட்டு போகிறவர் அல்ல. நம்முடைய காயங்களை கட்டுகிற பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்ல கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு யாரெல்லாம் வேதனையோடு கூட இருக்கிறோமோ, பெரும்பாலுள்ள ஸ்திரியை பார்த்து சொன்னார், வேதனை நீங்கி சுகமாயிரு. வேதனையோடு கூட இருக்கிறோமா? வேதனையை மாற்றுகிற நல்ல சமாரியனாகிய இயேசுவினிடத்தில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆலயத்துக்குள்ளே வரும்போது வேதனையோடு கூட வந்திருக்கலாம், வருத்தத்தோடு வந்திருக்கலாம், பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம், வியாதியின் பிடியிலே நம்ம அலைக்கழிக்கப்பட்டவர்களாக உள்ளே வந்திருக்கலாம். வீட்டுக்கு போய் அடுத்த நேரம் என்ன செய்வது என்று அறியாமல் உள்ளே வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு நல்ல சமாரியனாக உங்கள் காயங்களை கட்டுவது மாத்திரமல்ல, எதிர்கால வாழ்க்கையும் இன்றைக்கு புறப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன் காயங்களை என்ன செய்கிறேன்? ஆற்றுகிறேன். நான் உன் காயங்களை பார்த்து கடந்து போறவர் அல்ல, உனக்காக நான் சிலுவையிலே காயப்பட்டிருக்கிறேன். நமக்காக சிலுவையிலே காயங்கள் ஏராளமாய்ப்பட்டார். முள்முடி சூட்டப்பட்டு கோலினால் அவருடைய சிரசிலே அடித்த போது அங்கிருந்த ரத்தம் கொட்டினது. விழாவிலே குத்தினார்கள், 2 கைகளிலும் கால்களிலும் ஆணி அடித்தார்கள். அத்தனையும் அவர் செய்தவர்களை மனப்பூர்வமாய் மன்னித்தார். எதற்காக? நம்முடைய காயங்களை ஆற்றுவதற்கு, நாம் சுகமாய் வாழ்ந்திருப்பதற்கு, நாம் ஜெயத்தோடு வாழ்வதற்கு, நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, நம்ம பயமின்றி வாழ்வதற்கு, நம்ம இந்த உலகத்தில் நீதிமான்களாய் மாற்றுவதற்கு, அநேகருக்கு நம்ம சாட்சிகளாய் ஆறுதலாய் நம்ம நிற்பதற்கு இயேசு சிலுவையில எல்லா காயங்களை அவர் பொறுமையோடு சுமந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு அவரை பின்பற்றுகிற நமக்கு கூட அப்படிப்பட்ட பாடுகள் வருமாய், அப்படி நாமத்தின் நிமித்தம் ஒருவேளை அவரை அறிவித்ததினாலே, அவரை ஏற்றுக்கொண்டதினாலே, பிறர் நம்மை தூசணமாய் ஒருவேளை பேசினதினாலே நம்முடைய இருதயத்திலே வேதனைகள் இருக்கலாம். ஆனால் இயேசு இன்றைக்கு அந்த வேதனையை மாற்றுவதற்கு இன்னைக்கு நம்மிடத்தில் வந்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல சமாரியனாக இயேசு வந்திருக்கிறார். ஆண்டவரே, இன்றைக்கு என்னிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் வாழ்வில் இருக்கிற எல்லா வேதனைகளும் மறையட்டும். ஆண்டவர் எப்போ மறையும்? நம்ம இரக்கமுள்ளவராக அவரை போல இருக்கணும். நம்ம மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ளே 2 காரியம் நமக்குள்ளே நடக்கும்போது இயேசு நம்முடைய காயங்களை ஆற்றிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, திரும்ப நான் வரும்போது இவனுக்கு என்ன செலவழிக்கிறீர்களோ அதை திரும்ப நான் என்ன செய்யறேன்? வந்து உங்களுக்கு தருகிறேன் என்று அந்த சத்திரத்தாரிடத்தில் அந்த சமாரியன் வாக்கு கொடுத்து போகிறான். இயேசும் கூட என்ன செய்கிறார்? பரலோகத்துக்கு போயிருக்கிறார். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு திரும்ப என்ன செய்ய போகிறேன்?
வரப்போகிறது, மீண்டும் சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். அல்லேலூயா. எங்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஒரு தெய்வீக ஆறுதல் இன்றைக்கு உண்டாவதாக. எல்லாம் மன்னிக்கிற சுபாவம் நமக்குள்ளே உண்டாவதாக. கசப்புகள் வெளியேறுவதாக.